ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகைக்கான 1000 ரூபாய் வரவு வச்சுருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் மகளிர் உரிமை தொகைக்கான இந்த மாதத்துக்கான பணத்தை வரவு வச்சு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த தமிழக அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்திட்டு வந்தாங்க. அதாவது எவ்ரி மந்த் 15ஆம் தேதி ஆச்சு அப்படின்னா மாதம் 1000 ரூபாய் வங்கி கணக்கு செலுத்துவாங்க. அந்த வகையில் இந்த தடவை புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க. அதனால இந்த திட்டம் தொடருமா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மே 15ஆம் தேதி இன்னைக்கு 1000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வச்சுட்டாங்க. இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான அமௌண்ட் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். புதுசாக அப்ளை பண்ணாதவங்க, விடுபட்டவங்களுக்கு கிடைக்காதுங்க. இதுக்கு முன்னாடி வாங்கலுக்கு மட்டும் கிடைக்கும். ஏன்னா இப்போதைக்கு தான் இந்த அரசு பொறுப்பேற்றிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு கூடுதல் அவகாசம் தேவைப்படுது. இன்னும் இந்த திட்டத்தில் நிறைய பேரை சேர்க்கறதுக்கு. அதேமாரி அவங்க மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. 2500 ரூபா மாதம் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த எல்லா ஸ்கீமையும் செயல்படுத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும். அது வரைக்கும் இதே திட்டம் தொடருது அப்படின்ற மாதிரி அறிவிச்சு இன்னைக்கு 1000 ரூபாய் பார்த்தா வங்கி கணக்கு செலுத்திருக்காங்க. நிறைய பேருக்கு பார்த்தா எஸ்எம்எஸ் வரலைங்க. நார்மலாக மெசேஜ் வரல, டைரெக்டாக வங்கி கணக்கில் அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கு. அதனால வங்கி கணக்கில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ண பாருங்க. மே மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வரவேற்பு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போதைக்கு 1000 ரூபாய் வந்திருக்கு. டைரெக்டாக பேங்க்கில் போய்ட்டு செக் பண்ணுங்க, அல்லது என்ட்ரி பண்ணி பார்த்தோம் நெட் பேங்கிங் மூலமாகவோ செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு எஸ்எம்எஸ் வரல. ஆல்மோஸ்ட் பார்த்தா முக்கால்வாசி பேருக்கு எஸ்எம்எஸ்ஸே வரது கிடையாது இப்போலாம். அதனால் நீங்கள் வரல அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம், அக்கௌண்ட்டில் செக் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு வரல அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸுக்கு தெரிவிங்க. அதேமாரி இந்த ஸ்கீம் மூலமாக புதுசாக இணைப்பதற்கு இன்னும் யாராச்சும் விடுபட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக விரைவில் அப்டேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்டேட்லாம் வரும்போது கண்டிப்பாக நம்ம சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துருக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போதைக்கு அவங்க திட்டத்தையே பார்த்தா தொடர்றாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில பெண்களை அது அவங்களுக்கும் பார்த்தா ஏன்னா ஓட் போட்டிருக்கோம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி பண்ணலாம். பட் இருந்தாலும் ஒரு 6 மாதம் கிட்ட டைம் எடுத்துப்பாங்க எல்லாத்துக்குமே. ஏன்னா இப்போ தான் பதவி ஏற்றிருக்காங்க, உடனடியாக எதுவுமே செயல்படுத்த முடியாது. இதுக்குன்னு பார்த்தா தனியாக ஜிஓ பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு சில கிரைட்டீரியாவில் நிர்ணயம் செய்யணும். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான கேம்ப் அரேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதனால் கொஞ்சம் டிலே ஆகும், டைம் எடுத்துப்பாங்க. அது வரைக்கும் ஏன் விடுவானோ அப்படின்ற மாதிரி இந்த ஸ்கீம் கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.